நமக்கு தெரியும், குணப்பாவங்கள் என்னன்னு தெரியும், அவங்க என்ன சாப்பிடுறாங்க, என்ன பிடிக்கும், டீ குடிப்பாங்களா காபி குடிப்பாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். இன்னொரு வீட்டுல இருந்து வரக்கூடிய பெண்ணுக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, என்ன செய்வாங்க, என்ன குணத்துல இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு 1 வருஷம் ஆகும். எப்படி 1 வருஷம் ஆகும். ஏன்னா அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாதுல்ல, ஏதோ இன்னொரு வீட்டுல இருந்தாலும் இங்க வராங்க. முதல்ல தாலி கட்டின புருஷன் என்ன லட்சணத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும், முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு. தாலி கட்டின புருஷனே தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுதுன்னு சொன்னா அப்புறம் மற்றவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? புரியுதா? இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தது மாதிரி சமாளிச்சு அதுக்கும் அவங்க தலையாட்டிக்கிட்டு போனாதான் அந்த பெண்ணு அந்த குடும்பத்துல குப்பையலி போட முடியும், இல்லைன்னா அள்ளி போட முடியாது. யாரோ ஒருத்தர் மாமியா குறை சொல்லு, இல்ல மாமன் சொல்லுவான், இல்லைன்னா நாத்தனாமார் சொல்லுவாங்க, இல்லைன்னா புருஷன் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தர் அங்க பத்த வச்சுக்கிட்டே இருப்பாங்க. புரிஞ்சதா? அப்போ பெண்ணுங்கிற எல்லா பெண்ணுங்களுமே, இப்ப நம்ம தாயா இருந்தாலும் பெண்ணு தான், கூட பிறந்தவங்களா இருந்தாலும் பெண்ணு தான். சரியா? பெண்ணுக்கு இவ்வளவு சிரமம் இருக்கு பயணம் பண்ற காலத்துல. ஆண்மகளுக்கு அவ்வளவு சிரமம் இருக்கான்னா இல்ல, மன ரீதியான சிரமமும் இல்லை. உழைக்கிறோம், வருமானத்தை